நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. இந்த கடகராசியில் குரு உச்சம் பெற்றவர். இந்த ராசிநாதன் சந்திரன். பொருளாதாரம் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரம், இந்த தாய் வழி உறவு வழி சொத்துக்கள், இதெல்லாம் சரியான நேரத்தில் இந்த சமயத்தில் வரத்துக்கு உண்டான சாத்தியதை வரும். நீண்ட நாட்களாக தொந்தரவுகளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய தாய் வழி உறவு சொத்துக்கள் கடகராசிக்காரங்களுக்கு திரும்ப வரத்துக்கு உண்டான சாத்தியதை வரும். நெருங்கிய உறவினர்கள்ட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய் மகன், தாய் மகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. இது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் இந்த பலன்கள் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல அனுகூலியமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. விவாக ரீதியாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு, சரியான ரீதியில் அவங்களுக்கு மாப்பிள்ளை அமையலை, சரியான ரீதியில் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்ற பட்சத்தில் மாப்பிள்ளையோ பொண்ணோ இந்த சமயத்தில் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். அதனால் புது உறவுகளால் இவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியாக ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதையும் மன சந்தோஷமும் ஏற்படும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த சமயம் கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி ராஜ்ய பரிபாலனம், அரசு உத்தியோகத்துக்காக இருக்கிறவங்களுக்கு நல்ல அணுகுமுறை கிடைக்கும். எதையுமே தெய்வ ரீதியான அனுகூலியத்தோட மட்டும்தான் கிடைச்சிக்க முடியும். இதெல்லாம் சொல்லிட்டோமேனு அப்படியே இருந்தோம்னா கூட நமக்கு வராது. நம்மளோட தெய்வ ரீதியான அணுகுமுறை அப்படின்றது சரியான ரீதியில் இருந்ததுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக பயனளிக்கிறதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். வயோதிகர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். இது பொது பலன். கடகராசியில் ஜென்ரலாக பிரித்து பார்க்குறோம் அப்படின்னாக்க, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி ரீதியில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் கூட சரியான ரீதியில் அந்த விஷயங்கள், அந்த படிப்பை சரியான ரீதியில் முடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். குறிப்பாக உயர்கல்வியில் இருக்கிறவங்க இந்த ஹரியர்னு சொல்லக்கூடிய நிறைய பரீட்சையை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் இந்த சமயத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். இந்த வருஷத்தில் அதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நிலை அப்படின்ற உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படுத்தும். உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை கடகராசிக்காரங்க இந்த சமயத்தில். வாகன விபத்துக்கள் நடக்கிறதுக்கோ, சின்ன சின்ன அடிபடுறதுக்கோ, எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கோ உண்டான சாத்தியதைகள் அதிகம். அதனால் கொஞ்சம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது தெய்வ ரீதியான வழிபாடுகளால் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் தெய்வ ரீதியான வழிபாடுகள் பண்ணுறதுனால இந்த மாதிரி பலன்கள் மாறுறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதே மாதிரி உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அணுகுமுறை வரும். இதில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். உத்தியோக ரீதியில் உத்தியோகம் கிடைக்கும், பட் அது சரியான ரீதியில் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதாவது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு சொல்ல போகிற அந்த கேட்டகரிக்கு உள்ளே கொண்டு போவாங்க உங்களை. இல்லை இன்டர்வியூலாம் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாகும்போது ரிசல்ட் உங்களுக்கு சரியான ரீதியில் கிடைக்காம, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சரியான கிடைக்காத ரீதியில் இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அது கொஞ்சம் அணுகுமுறை வரும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சுபகரமாகவே இருக்குதுன்னு சொல்லப்படும். ஆனால் குடும்ப தலைவிகளுக்கு கொஞ்சம் மன சங்கடத்தை கொடுக்கும். குடும்ப ரீதியில் உள்ள சிக்கல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். குலதெய்வ வழிபாட்டினால இதை சரி பண்ணிக்கலாம், தான தர்மங்களால் சரி பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம் உண்டு. குலதெய்வ வழிபாடும் உண்டு, தான தர்மத்தினாலேயும் உங்களோட இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். உத்தியோகத்துக்கு போகக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும், மனக்கசப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆண்களுக்கு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் சரியான ரீதியில் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். உத்தியோக அபிவிருத்தி அப்படின்னு சொல்லப்படுற ப்ரமோஷன், அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதாக கிடைக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே ஸ்டேஜில் இருந்து இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுத்தும். மற்றபடி அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கொஞ்சம் மாற்றம் அடையும். அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு உடல் ரீதியான கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும்.
மருந்து மாத்திரைகள் அதிகம் சரியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு உண்டான சாத்தியதை வேணும். இல்லாவிட்டால் கொஞ்சம் உடல் ரீதியில் தொந்தரவுகள் ஜாஸ்தியாகும். ராசி அன்பர்கள் கொஞ்சம் தெய்வ ரீதியான வழிபாடுகளாலையும் உங்களோட குலதெய்வ அனுகிரகத்தினாலையும் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். உடனே இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் உடல் ரீதியாக படுத்துறதுக்கு உண்டான சாத்தியதை அதிகம். உங்களோட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தான் அதிகமாகும். அதனால் அது சரியான ரீதியில் மருந்துன்றதுனால கொஞ்சம் அதை தவிர்க்கலாம். தெய்வ ரீதியாகவும் சில விஷயங்களை தவிர்க்கலாம். மற்றபடி பெருசாக இந்த வருஷத்திய பலன்கள் பெருசாக உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. இது ஜென்ரலான பலன். நமஸ்காரம்.